ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். புதுசாக நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணி ப்ராஃபிட் செலவுலாம் போக 50,000 நம்ம எவ்வளோ டேஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முயற்சியாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணோங்க. 2 ஆர்டர் வந்துச்சு. 2 ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஆர்டர் தான். பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3வது ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது 4 ஆர்டர் முடிச்சிட்டோம். பேட்ச் ஆர்டர்ன்றதால 2மே மல்டி ஆர்டர். அதாவது ஆர்டர் கவுண்ட் பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் முடிஞ்சது. இப்போ நமக்கு 5வது ஆர்டர் போட்டிருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 1:30 மணி தாங்க ஆகுது. நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். சொல்லிவிட்டு என்னடா அது ஓட்டிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? பிளான் சேஞ்சுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்க போகிறோம் அந்த பிளான் என்னான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமான விஷயம், நம்ம நேற்று இன்சென்டிவ் மிஸ் பண்ணிட்டோம். ரீசன் ஆல்ரெடி உங்களுக்கு நேற்று சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். விளாக் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்க, எது நடந்தாலும் நன்மைக்கு. டைம் பார்த்திங்கன்னா 1:35 ஆகுது. இப்போ வர பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். அதாவது 2 பேட்ச் ஆர்டர், மல்டி ஆர்டர் 181 ரூபாய்ன்னு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிலே பண்ணுறாங்களே அதே ரெஸ்டாரண்ட் தான் போட்டிருக்காங்க. லஞ்ச் பாக்ஸு வேளச்சேரியில். அங்கே தாங்க போனாலே டிலே பண்ணுவாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி, போய்ட்டு பார்ப்போம் வாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க ரசாவித் ரெஸ்டாரண்ட் தாங்க. இங்கேருந்து நம்ம ஆர்டர் எடுத்துகிறோம். இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஆர்டர் தான், டபுள் ஆர்டர். 2மே வந்து வேளச்சேரிக்குள்ளே தான். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இது 3வது மல்டி ஆர்டர். இதே மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். சரி கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. வெயில் வேறு அதிகமாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 3:47 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொட்டிவாகத்தில் இருக்க ஸ்ரீ குப்தா பவன். இதுதான் நமக்கு லாஸ்ட் ஆர்டர். இதுவும் பார்த்திங்கன்னா மல்டி ஆர்டர் தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் பார்த்தோம். அதுவும் நமக்கு இன்றைக்கி மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 to 4 4 மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். சரி, ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா 4:18 ஆகுதுங்க. நம்ம 11 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 389 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. லாஸ்ட் ஆர்டர் இங்கே தாங்க பூமர் ஷோரூமில் கொடுத்தோம், கொட்டிவாக்கம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியது தான். வழக்கம் போல் 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போகுதுங்க. நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 ஆர்டர் பக்காவாக கொடுத்துட்டோம். 3வது ஆர்டர் எடுக்க எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காதர்பாய் தம் பிரியாணி. இங்கே தாங்க வந்திருக்கோம். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கே போட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருவான்மீர். இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 470 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 13 ஆர்டர் பார்த்துருக்கோம். கிளிக் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து இன்சென்டிவ் இந்த ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ் கிளிக் ஆகிடுன்னு நினைக்கிறேன். நம்ம டோட்டலாக 14 ஆர்டர் பார்த்தா நமக்கு வந்து 222 ரூபா இன்சென்டிவ் இருக்கேன். கண்டிப்பாக அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணி பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாபா எக்ஸ்பிரஸ் அடையாரில் இருக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 17வது ஆர்டர். இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் ஆட் ஆகலைங்க. கரெக்டாக இன்னொரு 2 நிமிஷம் இருக்குது. ஏன்னா 7 to 9 இந்த பீக் ஹவரில் நம்ம வந்து 9:30 மணிக்கு மேலே தான் நமக்கு இன்சென்டிவ் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2.5 மணி நேரம் நம்ம 2 மணி நேரம் 35 நிமிஷம் வந்து லாகின்ல இருக்கணும். மதியமும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டும் சேர்த்து. இந்த பீக் ஹவரில் நம்ம ஆனில் இருந்தால் தான் நமக்கு வந்து இன்சென்டிவ் ஆட் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க, நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரெடி தான். பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. லாஸ்ட் ஆர்டரு அந்த தாபா எக்ஸ்பிரஸில் பிக் பண்ணிட்டு வரோம். இன்னொரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டாங்க, சேட் அடையார் சொல்லிட்டு. இன்றைக்கி மட்டும் டபுள் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இதோட 6வது ஆர்டருங்க. இதுவுமே நமக்கு வந்து அந்த ஆர்டர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட போயிட்டே இருக்கும்போது வழியில் இந்த ஆர்டர் போட்டாங்க. இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்ட மாதிரி டபுள் ஆர்டரு ஃபஸ்ட் டைமுங்க. இவ்வளோ 6 ஆர்டர் போட்டிருக்காங்க மொத்தம். இதுவே நமக்கு ஆர்டர் கவுண்ட்டு பயங்கரமாக ஏறி இருக்கும்.
சரிங்க, டைம் ஆகுது, கிளம்பலாம் வாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்க ஸ்டார் பக்ஸில் தாங்க இருக்கும். இங்கே தான் நமக்கு 20வது ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் பக்கம் வந்துச்சு. ஆனால் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 637 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் இருக்குது. 1000 ரூபா ப்ராஃபிட் வருமானே தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க, நம்ம ஆர்டர் பிக் பண்ணியாச்சு, கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுதுங்க. ஃபைனலாக நமக்கு இன்சென்டிவ்லாம் வந்துடுச்சு. 904 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் எல்லாம் சேர்த்து. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் தாங்க இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் தான் ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். ஒலிவ் பஸ்ஸில் ஆந்திரா ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே அடையார் உள்ளே தாங்க சுற்றி எல்லாமே ஷார்ட் ஆர்டர் தான் போட்டுட்ருக்காங்க. அதனால தான் 20 ஆர்டர் ஓட்டி கூட நமக்கு வந்து அமௌண்ட் இவ்வளோ கம்மியாக இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 hour 45 minutes இருக்குது. ஓட்டிகிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா 10 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் கைலாஸ் பார்பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம இருக்கோம். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கே போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூருங்க. அநேகமாக நம்ம 12 மணி வரை புக் பண்ணோம் கிக்கு. ஆனால் செம்ம டயர்டாக இருக்குங்க. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ரூம் போயிடலான்னு நினைக்கிறேன். அநேகமாக நீ ஓட்டியே இருக்கக்கூடாது ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா அந்த 3 நாளுமே நம்ம பயங்கரமாக ஓட்டியிருப்போம். லாஸ்ட் டைம் மட்டும் 12 மணிக்கு போயிருப்போம். மீதி அந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3:30 மணி 4:30 மணி வரை ஓட்டியிருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் 11 மணிக்கே நம்ம போயிருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரிங்க, வாங்க போய்ட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா 10:52 ஆகுதுங்க. டோட்டலாக 22 ஆர்டர் ஓட்டிகிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். 974 ரூபா தாங்க நம்ம ஏர்ன் பண்ணோம். நம்ம லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே தாங்க திருவான்மையூரில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துட்டு இப்போ தான் போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் கூட போடல, நேற்று இருந்ததுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டோம். ஓகே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கரமாக டயர்டாக இருக்குங்க. இல்லைனா நம்ம 12 மணி வரை ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, நம்ம போயிட்டு சாப்பிட்டு தூங்கலாம். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.